ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள நகைக்கடன் விதிமுறைகள் கடும் நிபந்தனைகளை நீக்க கோரி வலியுறுத்திய பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். ஆவணங்களை முறையாக வருமானம் வருகிறது என்ற ஆவணங்களை எங்கிருந்து சமர்ப்பிப்பார்கள்? இதுவெல்லாம் அடிப்படையில் என்ன நோக்கத்தோடு இருக்கிறது என்றால், பொதுத்துறை வங்கிகள் அல்லது கிராமப்புற வங்கிகள் அல்லது கூட்டுறவு வங்கிகளிடம் இருக்கிற மக்களை வலுக்கட்டாயமாக தனியார் வங்கிகளை நோக்கி, லேவாதேவிக்காரர்களை நோக்கி, கந்துவெட்டிக்காரர்களை நோக்கி தள்ளுகிற விஷயம். அதே போல் இன்னொரு முக்கியமான ஒரு நிபந்தனை என்பது, இப்பொழுது நகைக்கடன் வைத்து அதற்கான காலம் முடிந்தவுடன் அதற்கான வட்டியை கட்டிவிட்டு அப்படியே அதை ரெனிவல் செய்வதற்கான வாய்ப்பு இதுவரை இருந்தது. இப்பொழுது என்னவென்றால், வட்டியை மட்டும் செலுத்தினால் பத்தாது, மொத்த கடனையும் செலுத்திவிட்டு தான் மீண்டும் அதை திருப்ப முடியும், மீண்டும் அதை வைக்க முடியும் என்பது. இது இன்னும் கடுமையான ஒரு நிபந்தனை. அதே போல் மிக முக்கியமாக, இதுவரை நகையினுடைய மதிப்பு எவ்வளவோ அதில் 80% கடன் பெறுவதற்கான விதிமுறை இதுவரைக்கும் இருந்தது. இப்பொழுது ரிசர்வ் வங்கியினுடைய புதிய விதிமுறை என்பது இந்த 80% கடனை 75% குறைத்திருக்கிறது. இதுவெல்லாம் யாருக்காக செய்யப்படுகிறது என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. அதே போல் நகைக்கடனை திருப்புகிறவர்கள் முழு தொகையை திருப்பின பிறகு உடனடியாக அந்த நகையை கொடுத்து விட வேண்டும். இதுதான் இதுவரை இருக்கிற நடைமுறை. ஏனென்றால் எந்த வங்கி கிளை நகையை கடனாக பெறுகிறதோ அந்த வங்கியின் கிளை அந்த வங்கியில் இருக்கிற பெட்டகத்தில் தான் இருப்பாக வைத்திருக்கும். ஆனால் இப்போ புதிய விதிமுறை என்ன சொல்லுதுன்னா, அவர் கட்டணத்தை கட்டின பிறகு 7 நாட்களுக்குள் திருப்பி கொடுத்தா போதும் என்று சொல்கிறது. 7 நாள் எதற்கு வங்கிக்கு தேவைப்படுகிறது என்ற கேள்வி இருக்கிறது. நண்பர்களே, ஒட்டுமொத்தமாக இதுவெல்லாம் எளிய நடுத்தர மக்களை பாதிக்கிற, மிக மிக கடுமையாக பாதிக்கிற சரத்துக்களை கொண்டது. எனவே தான் இன்றைக்கு மாண்புமிகு நிதியமைச்சர் அவரிடம் இது சம்பந்தமாக அளித்து மிக விரிவாக ஏறக்குறைய ஒரு 20 நிமிடம் அளவுக்கு அவரோடு பேசியிருக்கிறோம். அவரும் இவை எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு குறிப்பாக ஒரு 3-4 கோரிக்கை சம்பந்தமாக மிக கவனத்தோடு கேட்டு, இது சம்பந்தமாக நான் ரிசர்வ் வங்கி அதிகாரியோடும் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார்.